அவர் அந்த இஸ்ரேலுக்காக நிதி உதவி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அநியாயங்கள், அக்கிரமங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் நாவு தடிக்க பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவில் என்று சொன்னால், இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் பசியால் வதை போட்டு அவர்களை சாகடிப்போம், இந்த பலஸ்தீனை விட்டு, இந்த நாட்டை விட்டு அவர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் என்று நாக்கு தடிக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க அமைச்சர்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். கண்ணியமானவர்களே, அநியாயங்களே, எந்த விதமான ஒட்டும் உறவும் இல்லாமல் துண்டிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பாக இந்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தம்பு அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அளிப்பதற்காக வேண்டி வாரி வழங்கியிருக்கிறார்கள். 1,66,000 கோடி வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனால் இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அந்த போரை நிறுத்துவதற்கு, பலஸ்தீனில் நடைபெறக்கூடிய அந்த போரை நிறுத்துவதற்கு அந்த ஜனாஜா தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அது வெடித்து பல பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். எந்த அளவிலே உள்ளம் புரிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வெறியர்கள், இவர்கள் மனிதர்கள் கிடையாது, இவர்கள் மிருகத்தை விட கேடு கட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவர்கள் எந்த அளவு சொன்னா, இறந்துவிட்ட அந்த மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடல்களை எடுத்து புல்டோசர் வைத்து அவர்கள் நசுக்குகிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய கொடியர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். உலமா ஜமாத்தா இருந்தாலும் சரி, அது எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, விட்டு வைக்கவில்லை, அதையும் போட்டு நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த பச்சையம் பாலகங்கள் உணவுக்காக ஒட்டி போய் தோலும் உள்ளுமாக வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை, அந்த பச்சிலம் குழந்தையை நீ சுட்டு தள்ளுகிறாய் என்று சொன்னால், காட்டில் இருக்கக்கூடிய கொடிய மிருகத்தை விட கேடுகட்ட மிருகங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயம் அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமா? காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் செத்து மடிகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனையோ குழந்தைகள் சாவதற்கு முன்னால் தங்களுடைய கரங்களிலே தங்களுடைய பெயர்களை எழுதி வைத்துவிட்டு சாகிறார்கள். காரணம் கேட்ட பொழுது அங்குள்ள குழந்தைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இறந்து விட்டால் எங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கப்படும்? அதனால் அஸ்ஸலாமு அலைக்கும். கோட்டக்குப்பம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்த இஸ்ரேலுடைய அராஜக மனித யுத்த இன அழிப்பை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து கட்சிகள், அதுபோல் இயக்கங்கள், அனைத்து பள்ளிவாசலுடைய ஜாமியா மஸ்ஜித் உள்ளிட்ட அனைத்து பள்ளியினுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகள், பொதுமக்கள், மாற்று மத சகோதரர்கள், காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் கோட்டக்குப்பம் வட்டார ஜமாத்